பின்னால் வந்து ஒரு கார் வந்து நின்று இருக்கு. ஓகே. அங்கேருந்து அந்த காரை ஓட்டிட்டு வந்த ஒரு நபர் வந்து இறங்கி தன்னோட உடல் உபாதையை ஓரமாக கழிச்சிட்டு, சரி ஏதோ போகிற வண்டி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கடந்து போயிட்டாங்க. அவர் கொஞ்ச நேரம் அங்கே நின்னே இது எதுக்கு ட்ரோன் பறக்குதுன்றதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. இவங்க உடனே ட்ரோன் பறக்க அந்த ஏரியாக்கே போல கொஞ்சம் தூரம் தான் பறந்து திரும்ப போது கட் ஆயிடுது. ஐயோ இது கட் ஆயிடுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ட்ரோனை ரிவர்ஸ் எடுத்து திரும்பவும் போய் மூவ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே அந்த நபர் வந்து என்ன பறக்க விடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் இந்த நபர் தான் அங்கே தகவல் சொல்கிறார். ஓகே. அப்போ இந்த நபர் வந்து அந்த குவாரிக்கு தொடர்புடைய நபராக இருக்கிறார். உடனே என்ன பண்ணுறாங்க, இது எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இவர் ஃபோன் பண்ணி சரி வாங்க வண்டி எடுத்துகிட்டு அப்படி போயிடலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் இவர் வந்து என்ன பண்ணுறீங்க, யாரை கேட்டு எடுக்கிறீங்கன்னு இவர் கொஞ்சம் வாய் தகராறுன்னு, சரி வேணாம் சார் அப்புறம் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் 2 கேமராக்கள், ட்ரோன் கேமரா, லேப்டாப்பு, அது உண்டான ஹார்ட் டெஸ்க்கு, மற்றபடி இந்த ட்ரைபேடு, தன்னுடைய கேமரா பேக்ஸ், லைட்டிங், இது எல்லாத்தோடைய அவங்க வந்து இருக்கிறாங்க. ஒரு வழக்கறிஞர் இருக்கிறாரு. ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ், ஒரு அமைப்பை சேர்ந்த அதாவது அந்த அமைப்பை சேர்ந்த காவேரி நீர்வள ஆதார பாதுகாப்பு சங்கத்தோட அவர் நபர் இருக்காரு. அவர்கிட்ட இவங்ககிட்ட போதுமான ஆகமனம் இருக்கு. சார் வாங்க சார் பார்த்துக்கலாம். இல்லை சார் வேண்டாம் சார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே பேசிட்டு மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை மூவ் பண்ணுறாங்க. வேற இடத்துல போய் அந்த ட்ரோன் கேமரா பறக்க விடலாம், இந்த இடத்துல இருந்து கிடைக்கல அப்படின்னு மூவ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே ஒரு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே 5 வண்டிகள் வருது. 5 வண்டியா 4 வண்டியா 6 வண்டியா இல்லை, 5க்கும் மேற்பட்ட வண்டி தான் சொல்லு. ஓகே. வண்டி வருது. வண்டி வந்தோன்னே உங்களை குறுக்க நிப்பாட்டுறாங்க. லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ண உடனே இறங்குறது வந்து 4-5 பேர் இறங்குறாங்க. காவல்துறை என்ன சொல்லுது, சட்டமன்ற உறுப்பினர் அங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்த தரப்பு நம்ம செய்தியாளர்கள், அதாவது எங்கே திரும்பினாலும் காம்பஸ் மாதிரி நம்ம செய்தியாளர்கள் பத்திரிகையாளர் பக்கம் தான் நம்ம இருப்போம் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் பேசும்போது ஒரு பத்திரிகையாளர் பக்கம் தான் நம்ம இருப்போம், இவர் அவருக்கு தான் ஆதரவாக பேசுகிறாரு காவல்துறை நினைக்கும். காவல்துறை தரப்பில் என்ன சொல்லுது, எம்எல்ஏ அந்த ஸ்பாட்டில் இல்லை அப்படின்னு காவல்துறை சொல்லுது. நான் பாதிக்கப்பட்ட தரப்பு பத்திரிகையாளர் தரப்பு, அந்த சமூக ஆர்வலர், அது இல்லாமல் அந்த வழக்கறிஞர் கூட இருக்கும் எல்லாருமே அவர் இருக்காரு. இறங்கி வந்தோடனே அண்ணே 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 விட்டுருங்கன்னு சொல்லும்போது வண்டி இறங்குடான்னு கதவை திறந்துட்டு வண்டிக்குள்ளேயே வச்சு ஒரு 20க்கும் மேற்பட்ட நபர்கள் கொடூரமாக உள்காயத்தோட தாக்குறாங்க.